இந்தியாவிலேயே மிக அதிக ஆழத்துல ஃப்ரீ டைவிங் செய்யற பெண் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க அர்ச்சனா சங்கர நாராயணன். பெரும்பாலும் ஆண்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஃப்ரீ டைவிங் அதிக உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கோர்ற ஒரு வேலை. எந்தவித கருவியும் இல்லாம கடலின் அடி ஆழத்துக்கு டைவிங் போறது சவாலான விஷயம்தான். அந்த சவாலை லகுவா சமாளிச்சு தேசிய சாதனை பண்ணியிருக்காங்க அர்ச்சனா. மும்பையில கல்லூரி படிப்பு முடிச்ச அர்ச்சனா சட்ட வல்லுநரா பெங்களூர்ல பணியாற்றி வந்தாங்க. தாழ முடியாத ஒர்க் ப்ரெஷர்னால 2019ஆம் ஆண்டு ஒரு சேஞ்சுக்காக தன்னுடைய தோழிகளோட அந்தமானுக்கு சுற்றுலா போனாங்க. அங்க ஹாவ்லாக் தீவுல தங்குனாங்க. அங்கதான் அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. ஸ்கூபா டைவிங் போன அர்ச்சனாவுக்கு கடல் மேல பெரும் காதல் ஏற்பட்டுச்சு. சின்ன வயசுல பார்த்த ஃபைண்டிங் நீமோ படமும் உந்துதல் தர ஸ்கூபா டைவிங்க இன்னும் ஆழமா கத்துக்க விரும்பினாங்க. பெங்களூரு திரும்பி வந்தவங்க பார்த்துட்டு இருந்த சட்ட வல்லுநர் வேலையை கைவிட்டுட்டு 2020ஆம் ஆண்டு மறுபடியும் ஹாவ்லாக்கு பயணம் போனாங்க. அங்க அட்வான்ஸ்ட் ஓப்பன் வாட்டர் கோர்ஸ் முடிச்சாங்க. ரெஸ்கியூ டைவராகவும் அதுக்கு பின்னாடி தொழில்முறை டைவராகவும் தேர்ச்சி பெற்றாங்க. ஆனா அதுவும் அவங்களுக்கு நிறைவு தரல. ஃப்ரீ டைவர் சுபம் பாண்டேவோட வீடியோக்களை பார்த்து அவர்கிட்ட ஃப்ரீ டைவிங் கற்றுக்க முடிவெடுத்தாங்க. 2023ஆவது வருஷம் பாலியில் நுசா பெனிடா தீவுக்கு சுபம் பாண்டேயோட பயணம் பண்ணாங்க. முதல் முறையாக அங்கே ஃப்ரீ டைவிங் பண்ணாங்க. பண்ணும்போது ஒரு பெரிய அச்ச உணர்வை அந்த அனுபவம் கொடுத்துச்சான். 5 மீட்டர் ஆழம் கூட மூச்சு அடக்கி கடலுக்குள்ளே இருக்க முடியல. ஆனால் மனம் தளராம 2 நாட்கள் 30 மீட்டர் ஆழத்தை அவங்க தொட்டாங்க. பிலிப்பைன்ஸில் நடந்த போட்டி ஒன்றுத்தில் தேசிய சாதனையா 35 மீட்டர் ஆழம் தொட்டாங்க. தன்னுடைய சொந்த சாதனையோட நின்றுடாம உலகின் முன்னணி ஃப்ரீ டைவிங் அமைப்பான இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆப்னியாவை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முயற்சியில இறங்கியிருக்காங்க. தான் பயிற்சிக்காக வெளிநாட்டுக்கு போனதை போல இல்லாம உள்நாட்டிலேயே பெண்களுக்கு இந்த கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இதை முன்னெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி சாதிச்சதோட மட்டும் இல்லாம தன்னை மாதிரியே மற்ற பெண்களுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற அர்ச்சனாவின் எண்ணம் எவ்வளவு உயர்வானதில்ல. அவங்க கனவு நிறைவேற வாழ்த்துகிறது ஹெஸ்டோரிஸ். இது போல இன்னும் சாதனை பெண்களின் வீடியோக்களை நீங்க நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.